தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க தெரிஞ்சே பேசுகிறாங்க. வாரம் ஒரு நாள் உழவு மட்டும் தங்கை, காரு டிராக்டர் ஓட்டுவேன். ஓ அப்படியா பூமிநாதனா, சூப்பர் சூப்பர். ஆமாம், அவர் அதெல்லாம் ஒன்றும் நான் லேட்டாக சொன்னேன்னு அவருக்கு தெரியுமில்ல ஆதித்யா. அதனால் அவரும் சரி விடுங்க அந்த பிரச்சனையை அப்படின்னு தான் சொன்னார். ஏன் அண்ணன் வார அண்ணன் வாரத்தை போல தங்கை, வானத்தை போல தங்கையா? ஓ அப்படியாண்ணா பூமிநாதண்ணா. அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்ல அண்ணா கிடைச்சிட்டுன்னா சந்தோஷம் தானே பூமிநாதண்ணா. நன்றி நன்றி பூமிநாதண்ணா. நான் யூடியூப்பில் என்ன சம்பாதிச்சேனோ சம்பாதிக்கலையோ நல்ல உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடிய திருப்தி எனக்கு இருக்குது. நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், அதுவே போதும் எனக்கு. சரி விடுங்க நாகர்கோவில் அம்மா, இதுவும் கடந்து போகும். நமக்கு ஒரு அனுபவம், அவ்வளோதான். ஆமாம் ஆதித்யா, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே மாட்டேங்குது. நான் சொன்னது சரின்னே சொல்லவே மாட்டேன். நம்ம பேசுறது தப்பு தான் அந்த, ஆனால் எந்த ஒரு வன்மமோ மனசுக்குள்ளே எந்த ஒரு எண்ணமோ வச்சுக்கிட்டே நான் பேசவே இல்லை. அவங்க வாங்க நம்ம பார்க்க போவோம் பொண்ணு பார்க்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் வரல எனக்கு வேலை இருக்குன்னு தான் நான் கமெண்ட் போட்டேன். திருப்பி இல்லை நம்ம பார்க்காம என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பதில் நம்மளை அப்படி சொல்லும்போது, சரி ஒரு வேடிக்கையாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. நான் அது சொல்ல முடியல, அது ஒரு காமெடியாட்டு நினச்சிட்டு பண்ணிட்டேன். ஓகே, அப்போ சரி தெரியாமல் நடந்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, அவங்க லைவ்லேயே நம்ம அதை சொல்லியாச்சு. இங்கே அதை ஒரு நேரம் பேசுனாங்க, போயிட்டாங்க. ரெண்டாவது அவங்க எவ்வளவு அவங்க வயசுக்கு எவ்வளவு இறங்கி மோசமாக பேச முடியுமோ அப்படி இறங்கி பேசுகிறாங்க. நம்ம பேசுனது சரி தப்பு தான், மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனால் அவங்க வயசுக்கு அவங்க இப்போ பேசுனது எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? அவங்க பொண்ணாக இருந்தால் அப்படி பேசுவாங்களா? நான் பேசுனேன், நான் நியாயம்னே சொல்லவே இல்லை, 1% கூட நியாயம் இல்லை. நான் அதாவது ஜாலியாக டக்குன்னு போட்டுட்டோம். திருப்பி ரெண்டாவது அதை எடுத்து பேசுவோம், ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நான் உணர்ந்துட்டேன். ஓகே தெரியாமல் பண்ணிட்டாமா விட்டுருங்க அப்படின்னா, அவங்க அதை எவ்வளோ தூரம் பேசணும்னு பேசி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி என்னத்தை சாதிக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம் பூமிநாதண்ணா, அவங்க பெரிய அம்மா, அவங்களுக்கு என் வயசில் பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்க இப்போ நம்ம வயசை கடந்து நம்ம வயசில் பிள்ளை வச்சுருக்கிறவங்க எவ்வளோ அனுபவசாலியாக எவ்வளோ பெரிய பரந்த மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ இறங்கி எவ்வளோ மோசமான ஒரு கமெண்டு பதிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மறப்போம் மன்னிப்போம் என்று வாழ்ந்திட வேண்டும் தங்கை. ஆமாண்ணா, நம்ம ஒரு தப்பு பண்ணுனா மன்னிப்பு கேட்குறது அது கட்டாயம் கேட்கணும். ஆமாம் ஆதித்யா, எனக்கு ஒன்றும் இறங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்க எதை ப்ரூவ் பண்ண இப்போ பார்க்குறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதோ ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கு. அந்த ஒருவேளை சம்மந்தப்பட்ட அந்த புள்ள நம்மக்கிட்ட அப்போ 2 வராட்டு தான் இப்போ வந்தாங்க. ஒரு பெருமாள்னு ஒரு ஐடியை பேட் கமெண்ட் போட்டான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இவங்க பின்ன கமெண்ட் போடுறாங்க. அப்போ இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க, தான் பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஃபோன் கான்டாக்ட் இருக்குது, 2 பேரும் ஃபோன் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு உள்ளே பேசுகிறாங்க.